இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அடுத்து பண்ண போற பூஜையில தான் பெரிய ரிஸ்கே இருக்கு. ஏம்மா இதே மாதிரி அந்த 3 பொண்ணுங்களையும் முன்னாடி விட்டு தனாவை கடைசியை வச்சு நம்ம பூஜை பண்ணிட வேண்டியதானே? இல்ல மாமா, இந்த தடவை அது பண்ண முடியாது. ஜோசியர் பெரியம்மா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடுத்த பூஜை ஆயுஷ்மான் பூஜையில ரொம்ப முக்கியமானது. இது சிவனுக்கு பண்ணக்கூடிய பூஜை. இந்த சிவலிங்கத்துல நீங்களும் ரகுராமையா அப்புறம் ஒரு சுமங்கலி பொண்ணும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்ப முடிஞ்சதாக்காத. சரி, அப்படின்னா நான் ரெடி ஆகிக்கிறேன். எதுக்கு? அப்பா கிட்ட திட்டு வாங்கதான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். சரி மருமகளே, அப்போ நான் இந்த பையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். டேய் சீனு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறா. என்னப்பா? ஆமாடா, எப்படியும் மச்சானுக்கு இது தெரிய போய் அவர் நம்மள இந்த வீட்டை விட்டே துரத்த போறாரு. அப்போ இந்த பேக் எல்லாம் எடுக்க லேட் ஆகும் இல்ல? ரெடியா நம்ம இப்பவே எடுத்து வச்சிருவோம். டேய், அதுக்கு முன்னாடி ஆணில மாட்டி இருக்கிற சாட்டை எடுத்து நான் மறைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? அப்பா மாமா, என்னப்பா? மாமா பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எதை நான் அடி வாங்குறதையா? அதெல்லாம் மாட்ட மாட்டோம் மாமா. ஏமா, பக்கத்திலே நின்னு அபிஷேகம் பண்ணணுமா? அது எப்படிமா முடியும்? ஆமா மாயா, இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இதை எப்படி பண்ண முடியும்? அதுவும் எல்லாரும் சுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமாயா. இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் போலயே. இப்ப எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க? மத்த 2 பூஜைக்கும் நான் பிளான் பண்ணேன். அப்ப இதுக்கு பண்ண மாட்டேனா? அப்ப பிளான்லாம் பண்ணிட்டியா? அடுத்த பூஜையும் நல்லபடியா நடக்கும். தனா, நான் சொல்லும் போது நீ கீழே வா. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். வாங்க. டேய் சீனு, வாடா, மாமா போலாம்.